தொடர்ச்சி மலை அப்படிங்கிற வெஸ்டர்ன் காட்ஸ்ல உருவாகிற ஒரு ஆறு. அம்மா சொல்லுங்கப்பா. ஓகேம்மா, ஆடியோ ஃபைல் வேணுமா? ஒரு ஆடியோ தான் கொடுங்களேன், ஒரு ஆடியோ ஃபைல் இருக்கிற மாதிரி. மொபைல் ஆன் பண்ணி கொடுங்க. சரிம்மா, பரவாயில்ல. ஓகே ஃபைன். ஆடியோ ஃபைல் உங்களுக்கு அனுப்புறேன். லட்சுமிபதி சொல்லுங்க. ஓகே மிஸ்டர் லட்சுமிபதி. ஓகே அதெல்லாம் கொஞ்சம் பர்சனலா பேசுவோம்ல. நம்ம ஆன்லைன்ல இருக்கிறோம், லைவ்ல இருக்கிறோம், நல்லா கொஞ்சம் பர்சனலா பேசலாம், மொபைல்ல பேசுவோம். ஓகே பரவாயில்ல, யூ கேன் டேக் இட். ஓகே லிசன். ஓகேம்மா, எழுதிக்கங்க. காவிரி அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகக்கூடிய ஒரு ஆறு அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைனாவே சயாத்ரி அப்படிங்கிற ஒரு பேரில் அழைக்கப்படுதுன்னு சொன்னோம். மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொன்னாவே நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரியில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில் வந்து முடியுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். 2000 மீட்டர் உயரத்துல இருந்து ஒரு 3000 மீட்டர் உயரம் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையினாவே தொடர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தொட்டபெட்டா அப்படிங்கிறது தான் மிக உயரமான சிகரம் அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம். ஸோ ஓவரால் படிக்கும்போது நல்லா படிச்சுக்கணும். இது யூனிட் 9 மாத்திரம் இல்லை, இது வந்து ஜாகிரபிக்கும் முக்கியம். ஆனால் அந்த ஜாகிரபியில இந்தியன் அப்படிங்கிறது மாத்திரம் அங்கே எடுத்துக்குவோம். இங்கே நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். ஆனால் அங்கே தமிழ்நாடும் படிக்கணும், இந்தியாவும் படிக்கணும். இப்போ தமிழ்நாடுன்னு படிக்கும்போது ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம யூனிட் 9ல படிச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ எழுதி வச்சுங்க. காவிரி ஆறு அப்படின்னு சொல்லும் போது இது எங்க உருவாகுது அப்படின்னு சொன்னா ஆர்ஜின் அப்படிங்கிறது கர்நாடகா, கூர்க் அப்படிங்கிற ஒரு மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட். கர்நாடகாவில் கூர்க் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல பிரம்மகிரி அப்படிங்கிற ஒரு ஹில்ஸ்ல, பிரம்மகிரி ஹில்ஸ் அப்படி நோட்ஸ் தான் எடுக்கணும், பாயிண்ட்ஸ் தான் கொடுக்கணும். அதே மாதிரி எழுதும் போதே சொல்லிக்கிட்டே எழுதணும். ஸோ இங்கே யூனிட் 9ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழகத்தினுடைய புவியியல் கூறுகள் எவ்வாறு பொருளாதாரத்தில் தாக்கம் பண்ணுது, எக்கனாமிக் இம்பாக்ட் என்ன அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஒன்று யூனிட் 9ல. இரண்டாவது அப்படிங்கிறது வந்து தமிழில் வந்து 8ஆம் வகுப்புல 7, 8, 9 அந்த இயல்கள் அப்படிங்கிறது 3 இயல்கள் அப்படிங்கிறது படிக்கிறோம். இதோட இந்த டெஸ்ட்டோட 8ஆம் வகுப்பு முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி 10 முடிச்சாச்சு. ஸோ 9 முடிச்சாச்சு, 8 முடிச்சாச்சு. கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு 6, 7, 8 ஏற்கனவே முடிச்சாச்சு. புரியுதுங்களா? அப்போ யூனிட் 8 அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. யூனிட் 9 இப்போ முடிய போகுது. பாலிட்டி முடிச்சாச்சு, பாலிட்டி மேத்ஸ் முடிச்சாச்சு. அப்போ ஒரு 170 கேள்விகளுக்கு ஆல்ரெடி நீங்கள் தயாராக இருக்கிறீங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பின்னால் சேர்ந்தவங்களுக்கு நம்ம இப்போ தான் வெரி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்படிங்கிற போது நீங்கள் தொடர்ந்து தமிழில் 100க்கு 100 பிடிச்சி ஆகணும், மேத்ஸில் 25க்கு 25 பிடிச்சி ஆகணும். யூனிட் 8, 9ல் ஒரு 20 கேள்வி, அதே மாதிரி பாலிட்டியில் வந்து ஒரு 15லிருந்து 20 கேள்வி. இந்த மாதம் எண்டுக்குள்ளே இது பூரா நம்ம கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் போயிடுவோம். அப்புறம் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி போயிடுவோம். அப்புறம் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி போயிட்டு இருக்கு. அப்புறம் சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. எதையுமே நம்ம வந்து முதல்ல 180 கேள்விகளுக்கு நமக்கு எது சப்போர்ட் பண்ணுதோ அதை முதல்ல திரும்ப பரிச்சயம் ஆகிக்கிறோம். நான் சொல்றது அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய படிச்சு அப்படியே நம்ம மறந்து போறதை விட எது நமக்கு முழுமையான மதிப்பெண்ணை கொடுக்குதோ, முதல்ல வேலைக்கு எதை செக்யூர் பண்ணுதோ அதுல முதல்ல நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அட்டை டு அட்டை அடிச்சுக்கணும். அட்டை டு அட்டை இதுல இருந்து எந்த கேள்வி கேள்வி நான் சொல்றேன், அதுவும் பரிச்சயம். பட்டு பதில் சொல்றது. அகத்தியலிங்கம் அப்படின்னு கேட்டாவே அடிச்சிடணும். என்ன அர்த்தம்? அகத்தியலிங்கம்னா யாரு? மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறது அகத்தியலிங்கம் அப்படிங்கிறது. தமிழ் படித்து சாக வேண்டும், என்னுடைய சாம்பல்லையும் தமிழ் மனம் அந்த மாதிரி பரவ வேண்டும். சொன்னது யாரு? சச்சிதானந்தன் அப்படிங்கிறது தெரியணும். அதே சச்சிதானந்தம் அப்படிங்கிறதப்போ அங்க போய் பாலிட்டியோட கம்பேர் பண்ண தெரியணும். சரியா? டிசம்பர் 9, 1946 சச்சிதானந்தம் அப்படிங்கிறவர் என்னவா இருக்காரு? இடைக்கால இம்பீரியன்ட் அந்த மாதிரி இன்டீரியம் அப்படிங்கிற பிரசிடென்டா இருக்கிறாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இல்லதுங்க. அப்ப கர்நாடக மாநிலம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. கூர்க் அப்படிங்கிற மாவட்டம் ஞாபகம் வச்சுங்க. பிரம்மகிரி அப்படிங்கிற ஹில்ஸ் ஞாபகம் வச்சுங்க. தலைக்காவிரி அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் காவிரி அப்படிங்கிறது ஆரிஜின் ஆகுது. ஆரிஜின் அப்படிங்கிறது இதோட கிலோமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 850. இது டெக்ஸ்ட் புக் சோர்ஸ்ல 850 கிலோமீட்டர், அப்ராக்சிமேட் 800 கிலோமீட்டர் நம்ம தமிழகத்துல கம்ப்ளீட்டா ஓடும். உங்களுக்கு தெரியும் இதோட ஜென்ரல் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, குறிப்பாக தருமபுரி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒகேனக்கல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் அது உள்ள வந்து தமிழகத்துக்குள்ள அது வந்து என்டர் ஆகும். அதுல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் கம்ப்ளீட்டா இதைதான் நம்ம ஆற்று சமவெளிகள் அப்படி சொல்றோம். சரியா? ரிவர் பிளைன்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா டிஸ்ட்ரிக்ட், டெல்டா மாவட்டங்கள் அப்படி சொல்லுவாங்க.
அப்ப பேடி கல்டிவேஷன் செமையா இருக்கும், நெல் சாகுபடி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா இங்கதான் வந்து வண்டல் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய அலுவியம் சாயில் அப்படிங்கிறது செறிந்து காணப்படும். அதிகமா இருக்கிறது அலுவியம் சாயில். ஏன்னா சாயில் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா சுரேஷ், ஞாபகம் இருக்கா? சாயில் சர்வே ஆஃப் இந்தியா 56 1956 சாயில் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. இன்டர்நேஷனல் சாயில் டே இப்ப டிசம்பர் 5. இன்டர்நேஷனல் சாயில் டே இப்ப டிசம்பர் 5. ஞாபகம் இருக்கா? வனராஜன் a study deals with the soil. மண்ணை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு ஆர்த்தாலஜியா, பெடாலஜி. பெடாலஜி அப்படிங்கிறது ராக்ஸ் பத்தி படிக்கிறதுக்கு பெட்ராலஜி. பெட்ரோனாவே ராக், பெட்ரோனாவே என்னது ராக் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ 9:30 பேட்ச்ல 85 பேருக்கு நேற்றுக்கு 50 பேர் அப்சென்ட், எக்ஸாம் எழுதல. ஏர்லி மார்னிங் 5 o'clock டெஸ்ட். ஸோ அதெல்லாம் சொன்னேன், தொடர்ச்சியாக நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஸ்கிப்பாக ரிசல்ட் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். ஒரே அட்டெம்ப்ட் 6 மாதம் 180 நாள் 180 கேள்விகளுக்கு பதில். 6 மாதம், அதான் நான் சொன்னேன். 6 மாதத்துக்கு படிக்க முடியாதவங்க அப்ப அந்த 6 மாதத்துக்கு உண்டான நேரத்தை கொடுக்கணும். 6 மாதத்துக்கு உண்டான நேரத்தை கொடுத்தாதான் 3 மாசம் படிக்கிறவங்க ஸோ அந்த ரிசல்ட் எடுக்க முடியும். சரியா? நம்ம எவ்வளவு நாள் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ கேள்விகளை நம்ம கிரகிச்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ரைட், இது கர்நாடகா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ கர்நாடகாவில் உருவாகி எங்க சார் ஃப்ளோ அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் பாய்கிறது, குறிப்பாக வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால் அப்படிதான் அந்த ஃப்ளோ. நம்ம ஏன்னா ஆறுகளை பத்தி படிக்கும்போது நம்ம எப்படி படிப்போம்னா, இது இமயமலையில உருவாகக்கூடிய ஆறா, ஆறு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகிற ஆறா, அல்லது கிழக்கு தொடர்ச்சி மலையில உருவாகிற ஆறா, அல்லது அரபிக்கடல்ல கலக்கிற ஆறா, ஆறு வந்து வங்காள விரிகுடால கலக்கிற ஆறா அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கணும். முதல்ல ஆர்ஜின் பார்க்கணும், அதுக்கப்புறம் அது ஃப்ளோயிங் நேச்சர் பார்க்கணும், எங்க போய் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கறத பார்க்கணும். அப்படிலாம் கேட்டுருவாங்க. ஸோ இது 850 கிலோமீட்டர் டோட்டல் அப்படிங்கிறது லென்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல 416 கிலோமீட்டர் 416 416 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து தமிழகத்துல இது என்ன பண்ணுது சார் அப்படின்னு சொன்னா, நமக்கு 416 கிலோமீட்டர் தமிழகத்துக்கு, மொத்தம் 850 கிலோமீட்டர். அதுல 416 கிலோமீட்டர் மாத்திரம் தமிழகத்துல இருக்கு. எங்க இருந்து? தருமபுரியில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் கரெக்டா அது வந்து ஃப்ளோ ஆகுறது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது எழுதி வச்சுங்க. தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில மட்டும் 64 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 64 கிலோமீட்டர் 64 கிலோமீட்டர். அப்ப 3 நம்பர்ஸ் இதுல வந்து கவனமா படிச்சுக்கணும். ஒன்னு 850, அடுத்து வந்து 416, அதுக்கப்புறம் 64. நாயன்மார்கள் எத்தனை? 63. நாயன்மார்கள் எத்தனை? 63 நாயன்மார்கள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஆழ்வார்கள் எத்தனை? 12 ஆழ்வார்கள். நம்பியாண்டார் நம்பி எதை தொகுத்தாரு? நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறது 12 திருமுறைகளை தொகுத்தாரு. 11 தான் தொகுத்தாரு. செகுலார் அருளியது தனியா வந்துச்சு. சரி, நாதமுனிகள் எதை தொகுத்தாரு? 4000 திவ்ய பிரபந்தம். பிரபந்தம் என்றால் என்ன? நன்கு கட்டப்பட்டது அப்படிங்கறது ஞாபகம் சொல்லு. யாப்புனால என்னதான்? கட்டுதல். யாப்புனால என்னது? கட்டுதல். யாப்புக்குரிய உறுப்புகள் எத்தனை? 6 உறுப்புகள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். யாப்புனாவே செயலுக்கு முக்கியமானது கட்டுதல் அப்படிங்கிற விஷயம். அப்ப ஞாபகம் வச்சுங்க. அப்ப ஒன்னு சொன்ன 850, அடுத்து வந்து 416, அடுத்து வந்து 64. 850 என்ன பாலமுருகன்? டோட்டல் காவிரியோட ஒட்டுமொத்த நீளம், உருவாக்குற இடத்துல இருந்து அது வந்து போய் ஃப்ளோ ஆகுறது வரைக்கும் 850ங்கிறது டோட்டல் லென்த். சரியா? அது தமிழ்நாட்டில் மட்டும் 416. தமிழ்நாடு கர்நாடகா எல்லை மட்டும் 64. சரி, அடிப்படையான கொஸ்டின் கேட்கிறேன். கௌதம் சத்தமா பேசும். கௌதம், இந்த காவிரி ஆறால எத்தனை மாநிலங்கள் பயன்படுகிறது? நல்லா சொல்லணும். எத்தனைன்னு கேட்டா தமிழ்நாடு எண்ணக்கூடாது. எத்தனைனா 2, 3, 4, 5, 3 தானே? இப்ப சொல்லு, 3 சொல்லு. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி. இப்ப எத்தனை வந்துருச்சு? 4 வந்துருச்சு. ஆந்திரா தெலுங்கானாவுக்கு இது கிடையாது. புரியுதா? கர்நாடகா வந்துடும், கர்நாடகா அப்புறம் தமிழ்நாடு வந்துடும், தமிழ்நாடுக்கு அப்புறம் கேரளா வந்துடும், கேரளாவுக்கு அப்புறம் புதுச்சேரி வந்துடும். இது ஒரு கேள்வி, கேட்கப்பட்ட கேள்வி. இது கூட ஒரு அடிப்படையான ஒரு கொஸ்டின் கேட்டேன். சரியா? ரொம்ப முக்கியமானது. தமிழகத்தினுடைய எல்லை இல்லாம இருக்கக்கூடிய தென்னிந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டா தெலுங்கானா மாத்திரம். ஏன்னா கர்நாடகா வந்துருது, ஆந்திர பிரதேசம் வந்துருது, கேரளா வந்துருது, புதுச்சேரி வந்துருது. ஸோ தெலுங்கானா மாத்திரம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானது இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. தருண் கோயல் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். நம்முடைய எலெக்ஷன் கமிஷனர் அருண் கோயல் அப்படிங்கிறவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். 1985 முத பஞ்சாப்ல என்னப்பா ராஜினாமா பண்ணிட்டாரு. ரிட்டையர் ஆகல. ராஜினாமான்னு சொன்னா தானே வந்து வாலண்டியரா வந்து என்ன பண்றது, எனக்கு இந்த பதவி வேண்டான்னு தூக்குறது. புரிதலா சொல்றது?
ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. யாரு? அருண் கோயல். பஞ்சாப்ல 1985 IAS ஆஃபீஸர் ஆனவர். கிட்டத்தட்ட அங்கிட்ட ஒரு 15, இங்கிட்ட ஒரு 24, 39 வருஷம் IAS பணியாற்றி இருக்கிறார். ஸோ லாஸ்ட் 2022 தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எலெக்ஷன் கமிஷனர் ஆனார். அப்போ எலெக்ஷன் கமிஷனர் ஆனவர் இப்போ பண்ணியிருக்கிறார். இது பேசு பொருளாக மாறி இருக்கு. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4க்கு 1 அப்படிங்கிற அடிப்படையில் டெஸ்ட் சீரீஸை 180 ஆண்டுகளுக்கு பிறகு ஸோ இதை வெற்றி பெற்றிருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ படிங்க. ஸோ இது எங்க சார்? 64 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அப்படிங்கிற நீர்வீழ்ச்சியை உருவாக்குகிறது. ஒகேனக்கல் அப்படிங்கிறது ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இதுல கேட்பாங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எது அப்படின்னு கேட்டா ஜோக். ஜோக் நீர்வீழ்ச்சி. இன்ஷூர் பண்ணுங்க. வைஃபை பண்ணிட்டு என்னாச்சு? டச் பண்ண மாட்டேங்களா? தொலைச்சு பண்ணு. ஓகேவா? கன்ஃபார்மா? ஸ்டான்லி அணை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. தருமபுரி மேட்டூர் அப்படிங்கிற டேம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டான்லி அணை. சேலத்துல இருந்து மதுபாலா இருக்கீங்களா? மணிமாறன் இருக்கீங்களா? 2 பேரும் சேலம். மதுபாலா ஃப்ரம் சேலம். நம்ம சொல்லியிருக்கிறோம் மேட்டூர் அணை, ஸ்டான்லி அணை எந்த ஆண்டு கட்டப்பட்டது? மதுபாலாவுக்கு மறந்துருச்சு. சூப்பருங்க, கங்க்ராட்ஸ். 1934. 34 தாமா? 1934 தான் ஸ்டான்லி அணை அப்படிங்கிற மேட்டூர் டேம் கட்டப்பட்டுச்சு. 1934 அப்படிங்கிறது தான் விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவர் வந்து பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா, திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற நூல் எழுதினார். 1934 தான் மார்டிமர் வீலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6 தானிய களஞ்சியங்களை கரப்பாட கண்டுபிடிச்சார். 1934 தான். இதெல்லாம் சேம் முக்கியமான வருடங்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அப்ப ஸ்டான்லி அணைக்கு இன்னொரு பேர் என்ன? மேட்டூர். ஸோ மேட்டூர் டேம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. 1934 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. காவிரியில தான் இருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. கபினி அப்படிங்கிறது காவிரியோடது தான். மேகதாது அப்படிங்கிறது பேசு பொருளா இருக்கு, அது காவிரி தான். ஸோ அதான்ப்பா காவிரி தான். நம்ம காவிரி பத்தி பேசிட்டு இருக்கோம். கபினி அப்படிங்கிறது பார்த்தா இப்போ கர்நாடகா தான். மேகதாது அப்படிங்கிறது பார்த்தா கர்நாடகா தான். இப்போ மேட்டூர் அப்படிங்கிறது வந்து கர்நாடகா தான். நம்ம கல்லணை அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு. கல்லணை வந்து கொள்ளிடம் அப்படிங்கிற இடத்துல பிரியுது, 2ஆ பிரியுது. ஆறுகளை எப்படி படிக்கணும் தெரியுமா? முதன்மை ஆறுகள் அப்படின்னு சொல்லி படிக்கணும், அதுக்கப்புறம் கிளை ஆறுகள்னு படிக்கணும், அதுக்கப்புறம் துணை ஆறுகள்னு படிக்கணும். ஆறுகளையே 3ஆ படிக்கலாம். முதன்மை ஆறு அப்படின்னு சொன்னா காவிரி. இப்ப காவிரியிலிருந்து பிரிஞ்சு போகுது அப்படின்னா அது கிளை. பிரிஞ்சு போச்சுன்னா பிரான்ச். பிரான்ச்னா கிளை, பிரிஞ்சு போறது. எங்கேயாவது உருவாகி வந்து சேருது அப்படின்னு கேட்டா அதோட துணை. துணைனா சேர்த்துக்கணும், சரியா? சேர்றது துணை, பிரிஞ்சு போறது கிளை. அப்ப முதன்மையான ஆறுன்னு சொல்லுவாங்க, பிரைமரி ரிவர். அதுக்கப்புறம் ட்ரிபியூட்டரிஸ். ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொன்னாவே துணை. பிரான்ச் அப்படின்னு சொன்னா கிளை. ஆறுகளை இப்படி 3ஆ பிரிச்சுக்கலாம். அப்ப ஞாபகம் வச்சுக்கணும். 850 ஞாபகம் வச்சுக்கணும், 416 ஞாபகம் வச்சுக்கணும், 64 ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்டான்லி ஞாபகம் வச்சுக்கணும், மேட்டூர் ஞாபகம் வச்சுக்கணும், 1934 ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொன்னேன் கர்நாடகால ஜோக் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். வேர்ல்டுலயே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி எது? லாஸ் ஏஞ்சல்ஸ். இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது வெனிசுலால இருக்கு. வெனிசுலா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டாட்டிக் ஜிகே. வெனிசுலா அப்படிங்கிறது தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் கிடையாது, ஏஞ்சல்ஸ் தான். லாஸ் ஏஞ்சல்ஸ்ங்கிறது அது அமெரிக்காவில் கூட மிகப்பெரிய ஒரு நல்ல நகரம். இது ஏஞ்சல், ஏஞ்சல் ஃபால்ஸ். ஏஞ்சல் அப்படிங்கிற ஃபால்ஸ் வந்து வெனிசுலால இருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப ஸ்டான்லி அணை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. மேட்டூர் அணை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. 45 கிலோமீட்டர். அடுத்து எழுதுங்க. மேட்டூர்ல இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் பவானி ஆறு. பவானி. இந்த பவானி ஆறு அப்படின்னு சொன்னா இதோட ட்ரிபியூட்டரிஸ், காவிரியோட துணை ஆறு. துணைனா என்ன சொன்னேன்? வந்து சேரும். ஆமா, காவிரியோட வந்து சேரும். சேர்ந்தா துணை, பிரிஞ்சா பிரான்ச், கிளை. இப்ப பவானி ஆறு தருமபுரியில இருந்து சேலத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர்ல? 45 கிலோமீட்டர்ல வந்து இது வந்து துணையாறாக அப்படிங்கிறது வந்து காவிரியோட இணைகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் கரூர்ல இருந்து, கரூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல 10 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற பியாண்ட் அப்பால என்ன பண்ணுது? திருமுக்கூடல். இதுல பிளேஸும் ஞாபகம் வச்சுக்கணும், வருஷமும் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கணும். திருமுக்கூடல் எங்க இருந்து? கரூர்ல இருந்து. திருமுக்கூடல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல 2 துணையாறுகள்
2 tributaries, 2 துணையாறுகள். எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர்ல. எங்க இருந்து? கரூர்ல இருந்து. சரியா? அங்க சேலத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர்ல? 45 கிலோமீட்டர்ல யாரு? பவானி. இங்க எத்தனை துணையாறு? 2 துணையாறுகள். ஒன்னு எழுதி வச்சுங்க, அமராவதி. ஒன்னு வந்து அமராவதி, 2 வந்து நொய்யல். ஒன்னு வந்து அமராவதி, 2 வந்து நொய்யல். முக்கியம் சொல்லியிருக்கேன், ஜியோகிராபிக்கு முக்கியம், 9வது யூனிட்டுக்கு முக்கியம், பரிச்சயம் ஆகணும். வினாடி வினால அட்டன் பண்ணாதான் நீங்க பரிச்சயம் ஆக முடியும். நீங்க எவ்வளவுதான் வாங்குமாங்கன்னு உட்காந்து படிச்சாலும் மறந்து போயிடும். ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை 10% நம்மளோட எண்ணங்கள்ல இருந்து போயிட்டே இருக்கும். அதை மறுபடியும் பிடிச்சு நம்ம பரிச்சயமாக்கணும். பரிச்சயமாக்கிட்டோம்னா ஜெயிச்சிடலாம். அப்ப 10 கிலோமீட்டர்ல திருமுக்கூடல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல 2 துணையாறுகள், ஒன்னு அமராவதி, இன்னொன்னு நொய்யல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து இதுல எழுதி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பகுதி தான். இந்த பகுதி இப்ப நான் சொன்னேன்ல, அமராவதி அண்ட் நொய்யல் சொன்னல, இந்த பகுதி தான் அகன்ற காவிரி, பிராட் காவிரி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அகன்ற காவிரி, பிராட் காவிரி அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு 2 துணையாறு சேரும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. ஏற்கனவே 1, இப்ப 2. அப்ப ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த இடத்துல நீங்க துணையாறுகள், காவிரியோட துணையாறுகள் ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா ஒண்ணு என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் வந்து அமராவதி, பவானி. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யாருப்பா? பவானியா? சொல்லுங்க. பவானி ஃபர்ஸ்ட் யாரு? பவானி. அடுத்து 2 யாரு? அமராவதியும் நொய்யலும். அமராவதியும் நொய்யலும். நல்லா ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப முக்கியம். அடுத்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம். இங்க வந்தாச்சு, தமிழ்நாடு வந்தாச்சு, உள்ள வந்தாச்சு. அங்க சேலம் வந்தோம், சேலத்துல இருந்து கரூர் வந்தோம், கரூர்ல இருந்து இப்ப திருச்சி வந்தாச்சு. திருச்சியில இது 2 கிளை ஆறுகளாக பிரிகிறது. இது வரைக்கும் துணையோட வச்சு, இப்ப பிரியுது. ஏன்னா துணை 2 ஒன்னு இருந்தாவே சண்டை வரும். இப்ப 3 ஆயிடுச்சு, அப்படிதானே? 3 வந்தா சண்டை வரும், பிரிஞ்சுதான் போவாங்க. பிரிஞ்சுட்டாங்க. எங்க வந்து பிரியுறாங்க? திருச்சியில வந்து பிரியுறாங்க. 2 கிளைகளாக பிரியுறாங்க. என்ன சார் 2 கிளை? ஒன்னு வடகிளை அப்படிங்கிற போறாங்க, நார்த் பிரான்ச். வடக்கிளை யாரு அப்படின்னு சொன்னா கொலேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலேரும் அல்லது இதுக்கு பேரு கொள்ளிடம். இந்த கொலேரும், கொள்ளிடத்திற்கு மாற்று பெயர் தான் கொலேரும். கொள்ளிடத்திற்கு மாற்று பெயர் அப்படிங்கிறது கொலேரும். அப்ப வடகிளை. இதுக்கு சரியாக திருச்சியிலிருந்து வடக்கு புறமாக நார்தன் சைடுல இது வந்து கொலேரும் அப்படிங்கிற கொள்ளிடம் ஆறு அப்படிங்கிறது பிரிகிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தென்கிளை, சதர்ன் பார்ட், சதர்ன் பிரான்ச். தென்கிளை அப்படிங்கிறது காவிரியாக தொடர்கிறது. எங்க வரைக்கும் போகும்? காவிரியா தொடர்ந்து நாகப்பட்டினம் வரைக்கும் போகும். அப்ப ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப 2 கிளைகளாக பிரிகிறது. மெயினா வருது, காவிரியா தான் வருது. ஆனா எப்படி வருது? பவானியா வருது, நொய்யலா வருது, அமராவதியா வருது, எல்லாம் சேர்ந்து வருது. சேர்ந்து வந்த உடனே திருச்சியில இருந்து அப்படியே வடக்குல கொள்ளிடம் போயிடுது. அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினத்துக்கு காவிரி போயிடுது. டோட்டலா தமிழ்நாட்டுல மட்டும் 416, ஒட்டுமொத்தமா 850, எல்லையில மட்டும் 64. அப்புறம் பவானி வந்து சேர்றது 45. அதுக்கப்புறம் அமராவதியும் நொய்யலும் வந்து சேருது 10 கிலோமீட்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் திருச்சியில 2ஆ பிரியுது. காவிரியை பத்தி டீடைல் சொல்லியாச்சு, ரைட்டா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது வச்சுங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது பாருங்க. அடுத்து இந்த இடத்துல இருந்தா காவிரி டெல்டா அப்படிங்கிறது தொடங்குது. காவிரி டெல்டா அப்படிங்கிறது எங்க இருந்து தொடங்குது சார் அப்படின்னு சொன்னா நம்ம சொன்ன அந்த பிளேஸ்ல தான் 16 கிலோமீட்டர். மீண்டும் இந்த 2 கிளைகள் இணைந்து ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஒரு தீவை உருவாக்குது. 2ம் இணையுது. 16 கிலோமீட்டர் பிரிஞ்சுட்டு, இந்த 16 கிலோமீட்டர் அப்படிங்கிறது பிரிஞ்சுட்டு, குட் மார்னிங் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் வீடியோ சார். இட் இஸ் ரியலி ஏதோ சம்திங் எழுதியிருக்கிறீங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல். இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். தேவி பாரதி, ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ தொடர்ந்து பயன்படுத்திங்க. அப்போ என்ன சொல்கிறோம்? 16 கிலோமீட்டர், 16. இந்த 16 கிலோமீட்டர் அப்படிங்கிற தொலைவில் மீண்டும் வந்து அது சேர்ந்து ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட், ஒரு தீவை உருவாக்குகிறது. ஸ்ரீரங்கம் முக்கியமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் தான் ஸ்ரீ ரங்கநாதர் அப்படிங்கிறவர் முக்கியமானவர். இப்போ இருக்கக்கூடிய அந்த இவர் இருக்கார் இல்லையா, ஸ்ரீராமர், பலராமனுடைய கடவுள் யாரு தான்? ஸ்ரீரங்கத்தில் அருள் இருக்கிறவர் யாரு? ரங்கநாதன் அப்படிங்கிற பெருமாள் தான். பெருமாள் அப்படிங்கிறது ரங்கநாதன் அப்படிங்கிறது தான் அவருடைய கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ரைட்? அப்ப ஞாபகம் வச்சுங்க, இங்கதான் ஸ்ரீரங்கம்ங்கிற தீவை உருவாக்குது கிராண்ட் அணைக்கட்டு. இந்த கிராண்ட் அணைக்கட்டுன்னு பேர் வச்சவர் யாரு? சார் ஆர்தர் காட்டன். ஏற்கனவே படிச்சிருக்கோம் சார், ஆர்தர் காட்டன். நம்ம ஊர்ல நீர்ப்பாசனத்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரு? சார் ஆர்தர் காட்டன். அவர் எந்த ஆறை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாரு? அந்த காவிரி ஆறு தான், கல்லணை அப்படிங்கிறது.
கல்லணை. அந்த கல்லணைக்கு தான் அவர் என்ன பேர் வச்சாரு? கிராண்ட் அப்படிங்கிற அணைக்கட்டுன்னு பேர் வச்சாரு. அப்புறம் அவர் தௌலீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அணைக்கட்டு கட்டினாரா? கோதாவரி ஆற்றின் குறுக்கே, கோதாவரி ஆற்றின் குறுக்கே என்ன கட்டினாரு? தௌலீஸ்வரம் அணை அப்படிங்கறத கட்டினாரு. யாரு? சர் ஆர்தர் காட்டன். யாருங்க? சர் ஆர்தர் காட்டன். இங்க கிராண்ட் அணைக்கட்டு அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய கல்லணை அப்படிங்கிறது காவிரி ஆற்றின் குறுக்கே யாரால் கட்டப்பட்டுச்சு? புவனேஸ்வரி. கல்லணை அப்படிங்கிறது அதெல்லாம் நீங்க அதை லீவ் இட். நம்ம படிக்கும் போல பழையவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு இப்ப தெரியாது. அதை பத்தி நம்ம கேர் பண்ணணும் அவசியம் இல்லை. தெரிஞ்சா சொல்லிக்கணும். சர் ஆர்தர் காட்டன் அவர் பேரு. சர் ஆர்தர் காட்டன் இவர் தான் இந்தியாவில் நீர்ப்பாசனத்துறையின் தந்தை. சரியா? இரிகேஷன் அப்படிங்கறதோட ஃபாதர். இரிகேஷன் அப்படிங்கறதனுடைய ஃபாதர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். irrigation. Who is called the father of irrigation of India? Sir Arthur Carter. அவர் தான் கல்லணை அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணார். ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கு கிராண்ட் அணைக்கட்டுன்னு பேர் வச்சார். அவர் தான் அப்புறம் கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம்ங்கிற ஒரு அணையை கட்டினார். இது நம்ம டெக்ஸ்ட் புக்ல தமிழ்ல படிச்சிருப்போம். இந்த இடத்துல தேவைப்படுதுன்றதுனால நான் சொல்றேன். சரியா? உங்களுக்கு புதுசா இருக்கிறவங்க இதை வந்து இப்போ வந்து பயந்துட்டு இருக்க கூடாது. அதான் நிறைய பேசுறாங்களே பயப்படக்கூடாது. வீடியோ இருக்கு, ஆடியோ இருக்கு, கேட்டுக்கணும். வீடியோ இருக்கு, ஆடியோ இருக்கு, கேட்டுக்கணும். ஆனா இந்த டெக்ஸ்ட் புக்ல இப்போ 9வது யூனிட்டுக்கு நம்ம எது தேவையோ அதை சரியா எழுதி வச்சுக்கணும். சரியா? வேகமா போறேன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா பழையவங்களையும் நான் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. புதுசா இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்லிக்கணும். அதான் முக்கியமானது. ஏன்னா நமக்கு ரிசல்ட் முக்கியம். புதுசா இருக்கிறவங்களுக்காக வெறும் புத்தகத்தில் இருக்கிறத சொல்லிட்டு போக முடியாது. பழசா இருக்கிறவங்களுக்காக மறுபடியும் பழசை நம்ம ரீகால் பண்ணிட்டு கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு எது முக்கியம்? ரிசல்ட் முக்கியம். 100 பேர் படிக்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 50% உள்ள ஏற்றிடணும். ஏன்னா 50% தான் நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அப்படிதானே தேஷ்மகி? இதெல்லாம் ஆளை காணும். தேஷ்மகி எங்கடா காணும்னு சொல்லி பார்த்தா அட்லீஸ்ட் குவிஸ் தான் 2 மணிக்கு ஈவினிங் பரவாயில்ல. ஆனால் 5 மணிக்கு டெஸ்ட்டில் ஆளை காணும். உங்களோட பேர்லாம் பார்த்தேன். 5 மணி டெஸ்ட்டுக்கு ஆளை காணும். அட்லீஸ்ட் 5 மணிக்கு டெஸ்ட் எழுதிட்டாவது நீங்கள் சிவராத்திரியை ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாமே. அதே மாதிரி நீனும் எழுதலை. 5 மணிக்கு எழுதிட்டியா? டெஸ்ட் எழுதிட்டியா? வனராஜன் ஏன்னா திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம், ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்கோம், திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கிறோம். என்ன அதை நம்ம இங்கேருந்து போகும்போது நம்ம ரிசல்ட்டோட போனோம்னா சூப்பர், பரவாயில்லடா வந்து படித்தாங்க அடித்தாங்க அப்படிங்கிறது. ஆனால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக சிவராத்திரி வரும். அந்த சிவராத்திரியில் நீங்கள் அரசு அதிகாரியாக செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கு தான் நமக்கு மெனக்கடை சொல்கிறேன். அவர் கூட போய் கூட கோயம்புத்தூரில் உங்கள் சொந்தக்காரில் கூட போய் ஆடலாம். என்ன ஈசனுடன் ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் கோயம்புத்தூரில் மேபி அப்படிங்கிறது அங்கே கூட போய் நீங்கள் போகலாம். ஆனால் அரசு அதிகாரியாக போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. மேபி அந்த ஊருக்கு கூட நீங்கள் அரசு அதிகாரியாக போகலாம். ஒரு குரூப் அதிகாரியா ஒரு வனத்துறையில் போனீங்கன்னு சொன்னால் போய் நீங்கள் போய் செக் பண்ணலாம். என்ன ஒரு வனத்துறை அப்படிங்கிற மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே போகலாம். ஓகே பார்ப்போம். ஸோ கிராண்ட் அணைக்கட்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் தான் தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. எங்கே சார்? அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அப்போ கரெக்டாக அந்த டெல்டா உருவாகுதா? டெல்டா உருவாகி நாகப்பட்டினம் வரைக்கும் செல்லுதா? அப்படி செல்லும் போது குறிப்பாக எழுதி வச்சுங்க, காவிரி டெல்டா பகுதிகளில் கிளை ஆறுகளால் உண்டாகியுள்ள இந்த வலையமைப்பு தான் கிளை ஆறுகளால் உண்டானது. அமராவதியா இருக்கட்டும், நொய்யலா இருக்கட்டும், பவானியா இருக்கட்டும், கொள்ளிடம் அப்படிங்கிற கிளையாரா இருக்கட்டும், துணையாறு கிளையாறு, அதால உருவாக்குறது தான் என்ன சொல்றாங்கன்னா தென்னிந்தியாவின் தோட்டம், த கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா. கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அப்ப இது எங்க சார் போய் கலக்குது அப்படின்னா கடலூருக்கு தெற்கே வங்கக்கடலில் கலக்கிறது. கடலூர் அப்படிங்கிற மாவட்டம் அப்படிங்கிறதுல போய் கடலூருக்கு தெற்குல போய் வங்கக்கடல்ல கலக்குது. பே ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது. பே ஆஃப் பெங்கால் யாரோட ஏரியாக இருந்துச்சுன்னு சொல்லணும்? சோழா அப்படிங்கிறத பார்க்கணும். அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கடற்கரைக்கு பேர் என்ன? சோழ மண்டல கடற்கரை, கோரமண்டல், சோழ மண்டல கடற்கரை ஞாபகம் வச்சுக்கணும். இங்க கொங்கண கடற்கரை, மலபார் கடற்கரை. எங்க வெஸ்ட் சைடுல மேற்கு பகுதியில கொங்கண கடற்கரை வந்துடும். குஜராத்தில் ஆரம்பிச்சு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோவா வரைக்கும் கொங்கண கடற்கரை, கோவால இருந்து கேரளா வரைக்கும் மலபார் கடற்கரை. மலபார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதுலதான் பெரிய துறைமுகங்கள் இருக்குன்னு கேட்பாங்க. ஹார்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வெஸ்ட் கோஸ்ட் அப்படிங்கறதுல ஒரு 6, ஈஸ்ட் கோஸ்ட்லயும் 6, அதுக்கப்புறம் இங்க வந்து அந்தமான் நிக்கோபார் பெருசு 13வது மிகப்பெரிய அப்படின்னு கேட்பாங்க. அப்ப 6+6+1 13 பெரிய துறைமுகங்கள் இருக்கு. இந்த துறைமுகங்களை வலிமைப்படுத்தக்கூடிய திட்டத்துக்கு தான் சாகர் மாலா. என்ன மாலா? சாகர் மாலா அப்படின்னு சொல்லுவாங்க. சாகர் அப்படின்னாவே கடல், கடல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மாலானா மாலை அப்படிங்கறத வச்சுக்குவாங்க. ஸோ ஓகே படிக்கலாம். அப்ப ரொம்ப முக்கியமானது தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படிங்கிறது ஆக்சுவலா இதுதான், இந்த காவிரி டெல்டா பகுதி தான். எங்க போய் வந்து கலக்குது? வங்காளோட கடலூருக்கு தெற்கே போய் கலக்குது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப காவிரி டோட்டலா க்ளோஸ், காவிரி கம்ப்ளீட்டா க்ளோஸ். அப்ப எண்கள் மட்டும் சொல்லுங்க, எண்கள் மட்டும்.
850 416 64 45 10 16 படிச்சிங்களா? துணையார்கள் என்னன்னு தெரியுமா? கிளையார்கள் என்னன்னு தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் என்னன்னு தெரியுமா? ஏஞ்சல் எங்க இருக்குன்னு சொன்னேன், வெனிசுலா. அமெரிக்கால இருக்கா? வெனிசுலா. ஏஞ்சல் ஃபால்ஸ் அப்படிங்கிறது வெனிசுலால இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் நீங்க அமெரிக்கால இருக்கு. எத்தனையாவது உலக கோப்பை அப்படிங்கிறது கால்பந்து போட்டி நடக்குதா? FIFA இல்ல ஒலிம்பிக் நடக்குதா? ஒலிம்பிக் எத்தனையாவது, எந்த ஒலிம்பிக் நடக்குது? எந்த வருஷம் ஒலிம்பிக் நடக்குது? லாஸ் ஏஞ்சல்ஸ்ல 2032ல. அப்ப 24 எங்க நடக்குது? 24 பாரிஸ்ல. 24 எங்க நடக்குது? பாரிஸ்ல. 28 தான் எங்க நடக்குது? ஆஸ்திரேலியால. ஆஸ்திரேலியா நடக்குது. 32 தான் எங்க நடக்குது? 32 இந்தியாவா? 32 தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ். 38ல தான் எங்க நடக்குது? 36 சார். 36 இந்தியா நடத்துவதாக திட்டம். சொன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. எடுங்க அடுத்து பாலாறு. அப்ப மில்கி ரிவரா? பாலாறு தான். நீ வாடகை மில்கி ரிவர் தமிழ்ல சொல்றீங்க சார், இங்கிலீஷ்ல சொல்றீங்க மில்கி ரிவர்னு போடக்கூடாது. பாலாறுக்கு பாலாறு தான், புரியுதா? பாலாறு. இதுவும் கர்நாடகாவில் தான், கோலார் மாவட்டத்தில். கோலார்னாவே தங்கமா? தங்க வயல். கோலார் மாவட்டம்னாவே தங்க வயல் அப்படின்றத ஞாபகம் வச்சணும். கேஜிஎஃப் கேஜிஎஃப்னா என்னது? கோலார் கோல்டு ஃபேக்டரி. கோலாறு கோல்டு ஃபேக்டரி. இந்தியாவிலேயே தங்கம் அதிகமாக உற்பத்தி செய்கிற மாநிலம் எது? கர்நாடகா தான், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முக்கியமானது இது. பாலாறு அப்படிங்கிறது கர்நாடகாவில் கோலார் அப்படிங்கிற மாவட்டத்தில் தலக்கவரா. அது தலைக்காவிரி, இது தலக்கவரா. அது தலைக்காவிரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல, இது தலக்கவரா அப்படிங்கிற கிராமத்துக்கு அப்பால உற்பத்தி ஆகிறது. ஆர்ஜின் சொல்லிட்டேன். இதுவும் கர்நாடகா தான். இதுவும் காவிரி அப்படிங்கிறது ஆக்சுவலா இது கர்நாடகாவில் கோலார் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல. அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல? காவிரின்றது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல? கூர்க் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல? கூர்க்குங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல. எந்த மலைத்தொடர், எந்த குன்றுல? பிரம்மகிரி. இந்த குன்றோட பேர் என்ன? பிரம்மகிரி என்ற குன்றுல. இது கோலார் அப்படிங்கிற மாவட்டத்துல. கோலாருங்கிற மாவட்டத்துல தலக்கவரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல உற்பத்தி ஆகுது. இதோட சதுர கிலோமீட்டர்ல கொடுக்குறாங்க. அங்க நம்ம கிலோமீட்டர்ல பார்த்தோம். கிலோமீட்டருங்கிறது வேற, சதுர கிலோமீட்டர்ன்றது வேற. சரி, ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளவு சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 17,871. 17,871. 17,871. 1781. இப்ப 1781 அப்படின்னு சொல்லக்கூடியது 17,871. 87 அதான் 17,87 கரெக்ட் தான். 17,871 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இது பயனடைகிறது சொல்லி பார்க்கிறோம். பாலாறு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. இதுல தமிழகத்துல 57%. சோ ரிமைனிங் அந்த 43 தான் யாருக்கு சார்? கர்நாடகாவுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும். இது 3 மாநிலங்களுக்கு பயன்படுகிறது. இது 3 மாநிலங்களுக்கு பயன்படுகிறது. ஆனா காவிரி அப்படிங்கிறது 4 மாநிலம் பார்த்தோம். அது வந்து கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி. சரியா? அப்ப ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 57% தமிழகத்திற்கு, ரிமைனிங் இருக்கக்கூடிய 43% அப்படிங்கிறது கர்நாடகாவுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்க. இதோட என்னென்ன ஆறுகள் அப்படிங்கிறது துணை அண்ட் கிளை அப்படின்னு வருதுன்னா, ஒண்ணு பொன்னி. பொன்னி நதி பார்க்கணுமே, ஆமா தானே? அது என்ன படத்துல இடம்பெற்ற பாடல்? பொன்னியின் செல்வன். அதுல ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தைக்கு ஒரு அழகான அர்த்தம் சொல்லியிருப்பாரு. ஈ மாறி எச மாறியா நெச மாறியா? ஈ மாறி எச மாறி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரே சொன்னார், அழகா பாடினார். அந்த பாடலை வந்து பாடினார். ஈ மாறி எச மாறி பொன்னி நதி பார்க்கணுமே. எனக்கு புரியல தேஷ்மிகி, என்னது ஈ மாறி எச மாறி அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, மாறினா என்ன? மழை, மேகம், கருமேகம். ஈ மாறி எச மாறி. சரி, இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள பாஸ் சொல்லிருங்க. ஆன்லைன்ல யாராவது ஆன்லைன்ல ஈ மாறி எச மாறி யாருக்கா தெரியுமா? இல்ல கிளாஸ்ல இருக்கீங்களா? ஆன்லைன்ல யாராவது ஒருத்தங்க ரெஸ்பான்ஸ் பண்ண. கிளாஸ்ல இருக்கீங்களா? நான் தான் பேசிட்டு இருக்கேன். ராதிகா கண்ணன் இருக்கீங்க. ராதிகா இருக்கீங்க. ஓகே ஃபைன். இந்த ஈ மாறி எச மாறி சொல்லுங்க தம்பி. யாரோ பேசுறீங்க. எஸ் சார்ன்றீங்களா? இருக்கோன்றீங்களா? சரி, பரவாயில்ல. ஸோ அடிச்சுக்கலாம். பாலாறுன்றது கர்நாடகாவில் ரொம்ப முக்கியமானது கோலார். கோலாரில் தலக்கவரா பிளேஸ்ல மொத்தம் 17,871 சதுர கிலோமீட்டர். இங்க நம்பர் 17,871. அதுக்கப்புறம் 53%. 7%. 57%. அதுக்கப்புறம் 2 மாநிலங்கள் கூடுதலா யாரு?
கர்நாடகா அண்ட் ஆந்திரா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ ஒண்ணே வச்சுக்க பொன்னி. பொன்னிக்கு அப்புறம் எது சார் அப்படின்னு சொன்னா கவுன்சினியா. கவுன்சினியா கவுன்சினியா ஆமா ட்ரிபியூட்டரிஸ் துணையாறு. பொன்னி. பொன்னிக்கு அப்புறம் கவுன்சினியா. அதுக்கப்புறம் மலட்டாறு. மலட்டாறு. செய்யாறு. மலட்டாறு செய்யாறு கிளியாறு இதெல்லாம் அதோட துணை ஆறுகள் ட்ரிபியூட்டரிஸ். துணையாறுனா சொல்லுமா புவனேஸ்வரி? துணைனா என்ன? இதுதான் என் துணைவியார் சொல்லுவாங்கல்ல. துணைவியார்லாம் சேர்றாங்க. கிளையில பிரிஞ்சு போறாங்க. இப்ப நம்ம சொன்னது சேர்றாங்களா பிரிய போறாங்களா? சேர்றாங்க. யார் யார் சேர்ந்திருக்கா? பொன்னி சேர்ந்திருக்கிறார் பாலாரோட. கவுன்சினியா சேர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் மலட்டாறு. அதுக்கப்புறம் செய்யாறு. அதுக்கப்புறம் கிளியாறு. இவங்கெல்லாம் துணையாறுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி இதோட மொத்த நீளம் சொல்லிட்டா 348 கிலோமீட்டர் தான். பாருங்க அங்க 850 டோட்டல், இங்க 348 கிலோமீட்டர். இதுல தமிழ்நாட்டில் மட்டும் 222, தமிழ்நாட்டில் மட்டும் 222. அப்பதான் 53% சரிதான். 222 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் மட்டும். மொத்தத்துல இது 358 சாரி 48 348 கிலோமீட்டர் அப்படிங்கிறது டோட்டல் பாலாறு. அதுல 222 மட்டும் இங்க மட்டும் இல்ல, 222 தமிழ்நாட்டில். 222 தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. குறிப்பாக இது வேலூர் காஞ்சிபுரம். இது வேலூர் மாவட்டத்துல காஞ்சியூர் மாவட்டத்துல வழியாக பாய்ந்து த்ரூ வேலூர் அண்ட் காஞ்சிபுரம். த்ரூ வேலூர் அண்ட் காஞ்சிபுரம் எங்க போய் கலக்குதுன்னா கூவத்தாறு. கூவம் அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்கு. கூவத்தாறு அப்படிங்கிற மாதிரி கூவத்துல போய் கலந்து அதை போய் பே ஆஃப் பெங்கால்ல போய் கலந்துருது. பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற வங்காள விரிகுடாவில் அது கலக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பாலாறுங்கிறது கர்நாடகாவில் குறிப்பாக கோலார் அப்படிங்கிற மாவட்டத்தில் உருவாகுது. தலக்கவரா அப்படிங்கிற கிராமத்துல தான் அது உருவாகுது. இதோட டோட்டல் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17,871 சதுர கிலோமீட்டர். இது டோட்டலா எவ்வளவு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் அப்படின்னா 57%. அதுக்கப்புறம் ரிமைனிங் 43 தான் கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேசம் சொல்றோம். இதோட முக்கியமான துணையாறுகள் பொன்னி வந்துருது, மலட்டாறு வந்துருது, செய்யாறு வந்துருது, கிளியாறு வந்துருது, அதுக்கப்புறம் கவுன்சினியா அப்படிங்கிறது வந்துருது. ஸோ அங்க இருந்து அது பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 348 கிலோமீட்டர் அதோட நீளம். அதுல 222 கிலோமீட்டர் மாத்திரம் தமிழகத்துல அது பாயுது. சரியாக இது வேலூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் வழியாக பாய்ந்து ஸோ இது எங்க போய் கூவத்தாறு அப்படிங்கிறதுல போய் நம்ம பே ஆஃப் பெங்கால்ல கலக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வாங்க தமிழகத்தினுடைய ஆறுகள். தென்பெண்ணை, தென்பொருணை. தென்பெண்ணை ஆறு, தென்பொருணை ஆறு வேற வேறதான். அது பேரு பேர் மட்டும் வேற. தென் பெண்ணை ஆறு, தென் பொருணை ஆறு அப்படிங்கிறது இது ரெண்டு கிளை ஞாபகம் வச்சுக்கணும். தென் பெண்ணை ஆறுன்னு சொல்லுவாங்க, தென் பொருணை ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க சார் உருவாகுது? இதுவும் கர்நாடகா தான். ஏன்னா இருக்கிறதுலேயே பிளாட்டியூஸ்லயே கர்நாடகா வந்து மிக உயரமான ஒரு பிளாட்டியூஸ். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ஞாபகம் வச்சுக்கணும். டெக்கான் பிளாட்டியூஸ் அப்படின்னு சொல்றோம்ல, தக்கான விடபூமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப தென் பெண்ணையாறு ஞாபகம் வச்சுங்க, தென் பொருணை ஞாபகம் வச்சுங்க. தென் பெண்ணை, தென் பொருணை. இதுவும் கிழக்கு கர்நாடகா. நீங்க ஷார்ட்டா போட்டுங்க. ஈஸ்ட் கர்நாடகா அப்படிங்கிறதுல நந்தி துர்கா அப்படிங்கிற மலை, நந்தி துர்கா, நந்தி துர்கா அப்படிங்கிற ஒரு ஹில்ஸ்ல இது உருவாகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எப்பவுமே ஆரிஜின் ஞாபகம் வச்சுக்கணும். நந்தி துர்கா அப்படிங்கிற கிளையில இது உருவாகுது அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எவ்வளவு சதுர கிலோமீட்டருக்கு சார் இது வந்து பங்களிக்குது அப்படின்னு கேட்டா 16,019 16,019 16,019 ஸ்கொயர் கிலோமீட்டர். 16,019 16,019 போட்டணும். 16,019 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அசந்தன் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கிளாஸ்ல ஏதாவது டவுட்னா மட்டும்தான் கேட்கணும், இல்லைன்னா நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டவுட் இருந்தா ஆன் பண்ணிட்டு கேட்கலாம். சார் மறுபடியும் சொல்லுங்க, இல்லை ஏதாவது கிளாரிபிகேஷன்னா என்ன அசந்தன்? ஓகே ஃபைன். 16,019 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறதா இந்த தென் பெண்ணை ஆறு அப்படிங்கறத பாக்குறோம். இது வந்து 77% தமிழ்நாட்டுங்க, 77%. அப்படின்னா ரிமைனிங் வந்து 23 தான் வந்து பாத்தீங்கன்னா அதர்ஸ். 23 தான் அதர்ஸ். 77% தமிழ்நாட்டில் தான் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்தெந்த மாவட்டத்துல இருந்து வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம வந்து அகாடமியில படிக்கிறாரா கூட சொன்னாரு மிஸ்டர் ரவி. கிருஷ்ணகிரி மாவட்டம் அங்க வருது. அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து எங்க வருது? தருமபுரி வருது. தருமபுரியில ஒருத்தர் படிக்கிறாரு. தம்பி பேர் என்ன? தருமபுரி சொல்லுப்பா, உன் பேர் என்னப்பா?
யுவராஜ் தர்மபுரி உங்க ஊர்லயே வருது. கிருஷ்ணகிரி மிஸ்டர் ரவி, அதே மாதிரி யுவராஜ் தர்மபுரியில வருது. வேலூர் ராதிகா இருக்கீங்களா? வேலூர் ராதிகா, அது உங்க ஊரு, உங்க ஊருக்காரங்க. இதெல்லாம் வந்து உங்க ஆறு, தென்பெண்ணை ஆறு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர்வியூலாம் போகும்போது உங்க ஊர்ல என்ன ஆறு முக்கியமான ஆறுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அப்ப தென்பெண்ணை ஆறு ஃபர்ஸ்ட் கிருஷ்ணகிரியில ஆரம்பிக்குது, அப்படியே தர்மபுரி வருது, தர்மபுரியில இருந்து வேலூர். ஸோ வேலூர்ல இருந்து வந்துட்டு என்ன சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை. அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு இல்லையா? ராதிகாவுக்கும் சம்பந்தம் இருக்கு திருவண்ணாமலையில. திருவண்ணாமலைக்கு அப்புறம் கடலூருக்கு அப்புறம் அப்படியே விழுப்புரம் அப்படிங்கிற வந்துட்டு சரியா 247 கிலோமீட்டர். நம்ம சொன்ன ஏரியாலாம் தெரிஞ்சு வச்சுங்க. கிருஷ்ணகிரிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மபுரிக்கு அப்புறம் வேலூருக்கு அப்புறம் திருவண்ணாமலைக்கு அப்புறம் கடலூருக்கு அப்புறம் இது விழுப்புரம் மாவட்டம் வழியா கரெக்டா சவுத் ஈஸ்ட் திசையில, சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு திசையில, தென்கிழக்கு அப்படிங்கிற ஒரு திசையில 247 கிலோமீட்டர். சரியா? இந்த 247 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து கெடிலம் கூட முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்க. கெடிலம் அண்ட் பெண்ணையாறு என 2 கிளைகளாக பிரியுது. எத்தனை கிலோமீட்டர் தாண்டி? 247 கிலோமீட்டர் தாண்டி 247 கிலோமீட்டர் ஒன்னா வந்துட்டு அப்படியே கெடிலம் அப்படிங்கிற ஒரு ஆறாவும் பெண்ணை ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறாவும் 2 கிளைகளாக பிரியுது. எங்க சார் பிரியுது அப்படின்னா திருக்கோவிலூர் அணைக்கட்டு. நீங்க தான் சொல்லணும், இந்த உங்க ஊருக்காரங்க. இந்த திருக்கோவிலூர் அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருது? திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஒரு அணைக்கட்டு. இப்ப நமக்கு வந்து கல்லணைன்னா நம்ம சொல்லிடுவோம், வைகை அணைன்னா நம்ம சொல்லிடுவோம், ஏன்னா பக்கத்துல தான் இருக்கு. இப்ப இந்த ஊருக்காரங்க சொல்லுங்க, எங்க இந்த திருக்கோவிலூர் அப்படிங்கிற அணைக்கட்டுல ராதிகா சொல்லுமா? எழுதி வச்சுங்க. திருக்கோவிலூர்ன்றது கள்ளக்குறிச்சியா? ஏன்னா எனக்கு தெரியாது, அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஒரு அணைக்கட்டு கள்ளக்குறிச்சி. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் முக்கியமான ஒரு மாவட்டம், ஞாபகம் வச்சு. கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு மாவட்டம் முக்கியமான ஒரு மாவட்டம். பார்ப்போம். ரைட். அப்ப கெடிலம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் ஞாபகம் வச்சுங்க. கெடிலம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெண்ணையாறு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. கரெக்டா திருக்கோவிலூர் அப்படிங்கிற அணைக்கட்டு அதுல பிரிஞ்சிருது அப்படின்ற மாதிரி அருகில் பிரிகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து இந்த கெடிலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? சோ அது ரொம்ப முக்கியமான. இந்த கெடிலம் ஆறு கடலூருக்கு அருகில. இந்த கெடிலம் அப்படிங்கிறது வந்து கடலூருக்கு அருகில. பெண்ணை ஆறு அப்படிங்கிறது, இந்த பெண்ணை ஆறு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு அருகிலும் வங்கக்கடல்ல கலக்குது. இந்த கெடிலம் அப்படிங்கிறதும் பெண்ணையாறு அப்படிங்கிறதும் புதுச்சேரிக்கு அருகில, புதுச்சேரி அப்படிங்கிற அருகில போயிட்டு நம்ம வங்காள விரிகுடால பே ஆஃப் பெங்கால்ல போய் என்ன பண்ணுது, ஃப்ளோ ஆகுது, கலக்கிறது அப்படி சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்றது முக்கியம், அடுத்த வரையும் எழுதுங்க. சின்னாறு. இந்த ஆறுகள் கவனமா படிக்கிறோம். ஜாக்கிரபியில தமிழ்நாடு சம்பந்தமா முக்கியமா கேட்பாங்க. 9வது யூனிட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சின்னாறு. சின்ன ஆறுக்கு அப்புறம் மார்கண்ட நதி. மார்கண்ட நதி. வாணி ஆறு. வாணி. மேக்சிமம் ரிவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டகரியில தான் வரும். மேக்சிமம் ரிவர். சரியா? அதே மாதிரி கிருஷ்ணா மட்டும்தாங்க தென் தமிழகத்துல. அங்க பிரம்மபுத்திரா சொல்லுவாங்க. ஒரு ஐடென்டிக்கலா சொல்றதா இருந்தா மேல பிரம்மன் பிரம்மபுத்திரா, கீழே கிருஷ்ணா. மிச்சம் எல்லா ஆறுகளும் மேக்சிமம் என்ன பேர்ல தான் வரும்? தாய். சரியா? மதர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபீமேல் விமன் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வருது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப சின்னாறு, மார்கண்ட நதி, வாணி ஆறு, பாம்பன் ஆறு, இதெல்லாம் இவற்றோட முக்கியமான துணை ஆறுகள். இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் தென்பெண்ணை ஆறு அப்படின்னு எடுத்துக்கிட்டா சின்னாறு, மார்கண்ட நதி, வாணி ஆறு, சரியா, பாம்பன் ஆறு, இதெல்லாம் இதோட முக்கியமான துணையாறுகள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் முக்கியமான துணையாறுகள். சரி, இதுதான் தமிழகத்தினுடைய முக்கிய நீர்ப்பாசனமா இருக்கா. இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இரிகேஷன். சரி, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நான் கேட்கறவங்க மாத்திரம் ஆன்சர் பண்ணுங்க, எல்லாரும் சொல்ல வேண்டாம். டெல்பியா சொல்லுங்க. தேவகோட்டையில இருந்து டெல்பியா. நம்முடைய நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது தமிழகத்துல எந்த வழி நீர்ப்பாசனம் அதிகமான வழிகள்ல விவசாயத்திற்கு பயன்படுகிறது? எந்த நீர்ப்பாசனம்? இல்ல, நான் கேட்கறது ஆறு கேட்கல. அதாவது டைப் ஆஃப் இரிகேஷன், எந்த வகையான நீர்ப்பாசனம் இந்தியா தமிழகத்தில் அதிகமாக வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படுகிறது? என்ன கிணறு? ஓப்பன் வெல், திறந்த வெளி கிணறு. திறந்த வெளி கிணறு தான் கிட்டத்தட்ட ஒரு 14 lakhs 14 லட்சம் கேட்பாங்க.
அதுக்கப்புறம் தான் போர்வெல். சரியா? முதல்ல திறந்த வெளி கிணறு, அப்புறம் தான் போர்வெல். அப்புறம் முக்கியமான ஆறுகள் அப்படின்னு கேட்டா 17. தமிழகத்தில் ஓடக்கூடிய முக்கியமான ஆறுகள் கேட்டா 17 ஆறுகள் ஆதாரமாக இருக்கிறது. அதுல அவங்க சொல்றாங்க தமிழகத்துல அதிகமா இருக்கிறது இந்த தென்பெண்ணை ஆறு அப்படிங்கிறது முக்கியமானது. தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக உள்ளது. ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி மற்றும் எழுதி வச்ச கிருஷ்ணகிரியில, இன்னொன்னு சாத்தனூர்ல, கிருஷ்ணகிரியில இன்னொன்னு சாத்தனூர்ல 2 டேம் கட்டியிருக்கிறாங்க. இந்த தென்பெண்ணை ஆறு அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ணகிரியிலையும் சாத்தனூர் அணை, கிருஷ்ணகிரி அணை, சாத்தனூர் அணை 2 நீர்த்தேக்கங்கள் இருக்கு. இது வந்து பெண்ணை ஆறு அப்படிங்கிறது இட் இஸ் அ ஹோலி ரிவர் ஃபார் ஹிந்துஸ். இது வந்து இந்துக்களுக்கு ஒரு புனித ஆறாக கருதப்படுகிறது. இந்துக்களுக்கு புனித ஆறாக கருதப்படுகிறது இந்த தென்பெண்ணை ஆறு. இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படுகிறது. முக்கியமா தை மாசத்துல, இங்க தை மாசத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பல்வேறு விழாக்கள் கொண்டாடுவாங்க. குறிப்பாக ஜனவரி பிப்ரவரியில இந்த ஆற்று பகுதியில நிறைய விழாக்கள் அப்படிங்கறத கொண்டாடுறாங்க. அப்படிங்க போச்சு தென்பெண்ணை ஆறு. அதுக்கு இன்னொரு பேர் தான் தென்பொருணை ஆறு. தென்பெண்ணையாருக்கு இன்னொரு பேர் தான் தென்பொருணை ஆறு. முக்கியமான விஷயங்கள்லாம் படிச்சிடும். அடுத்த விஷயம் வைகை வந்தாச்சு. மதுரை வைகை ஆறு. வைகை ஆற்றங்கரையில் மதுரையை உருவாக்கிய மன்னன் யார்? திருநெல்வேலி நடராஜன். முடத்திருமாறன். 2 சங்கங்களில் இடம்பெற்ற முக்கியமான நபர் யாரு? முடத்திருமாறன். முதல் சங்கம் என்றது காய்ச்சினவழுதி முதல் கடுங்கோல் வரை, 2 வெண்டையர் செடியின் முதல் முடத்திருமாறன் வரை, 3 முடத்திருமாறன் முதல் உத்திரப்பெரு வழுதி முறை. அப்ப 2 சங்கங்கள் இடம்பெற்ற பாண்டிய மன்னர் யாரு? முடத்திருமாறன். 3 சங்கங்கள் இடம்பெற்ற இலக்கண நூல் எது? அகத்தியம். 2 முள்ள மட்டும் எது? தொல்காப்பியம். தமிழில் கிடைக்கப்பெற்றதுல முதல் எது? தொல்காப்பியம். தோன்றியதுல எது? அகத்தியம். 5 இலக்கணம் சொல்றது எது? அகத்தியம். 3 இலக்கணம் சொல்றது எது? தொல்காப்பியம். அகத்தியருடைய மாணவர்கள் எத்தனை? 12. அந்த 12 இயற்றியது எது? பன்னிரு பாட்டியல். 27 இயல்களை கொண்டது எது? தொல்காப்பியம். 3 அதிகாரங்களை கொண்டது எது? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை தழுவி எழுதப்பட்டது எது? நன்னூல். நன்னூலோட ஆசிரியர் யாரு? பவணந்தி முனிவர். பவணந்தி முனிவருக்கு எங்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு? ஈரோடு மெட்டுப்புதூர். அந்த ஈரோடு மெட்டுப்புதூர்ல யாருக்கு கோயில் இருக்கு? சந்திரபிரபா, 8ஆம் தீர்த்தங்காரர். சமண சமயத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் தீர்த்தங்காரர் சந்திரபிரபா அப்படிங்கிறவருக்கு. இப்ப நான் சொன்னா ஒரு 10-15 தகவல் சொன்னா, இது ரீகால். என்ன புவனேஸ்வரி? இது ஆல்ரெடி படிச்சது ரீகால். சார் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிடக்கூடாது. என்ன பண்ண கேட்டு மட்டும் வச்சுக்கணும். ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நடத்தும் போது அதை மறுபடியும் சொல்லுவாங்க. அப்போ எங்கேயோ கேட்ட குரல், ஆமா எங்கேயோ சொன்னாங்களே, அகத்தியம் சொன்னாங்களே, தொல்காப்பியம் சொன்னாங்களே, ஈரோடு மெட்டுப்புதூர் சொன்னாங்களே, சந்திரபிரபா சொன்னாங்களே, தீர்த்தங்காரர் சொன்னாங்களே அப்படின்னு ஞாபகம் வச்சு. இது தமிழ். அதனால தான் சொல்றேன், தமிழ் வந்து ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். இஃப் யூ சப்போர்ட் மீ சார், இந்த முறை நான் அரசு வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உறுதிப்பாட்டோட இருக்கிறவங்க நீங்க பரிச்சயமாகிறதுக்கு என்ன பயன்படுத்திக்கலாம். கிளாஸ் கூட யாருனாலும் எடுத்தலாம் டீச் பண்றது. பட் கோச்சிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அது எப்ப சார் அப்படின்னா திரும்ப திரும்ப உங்களை பரிச்சயமாக்குறது. அந்த அது சார்பா கேள்வி கேட்டே வருது. அது சார்பா இப்போ சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இது சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே போயிடும். வைகைன்னு வந்த போல நான் அசோசியேட் பண்ண பாருங்க. வைகை ஆற்றங்கள்ல மதுரையை உருவாக்கிய மன்னன் முடத்திருமாறன் சொன்ன பாருங்க. அது சங்ககால இலக்கியத்துல போன பாருங்க. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சொன்ன பாருங்க. இங்கேயும் ஆற வச்சு சொல்லலாம். தம்பி கவனிப்பா, இங்கேயும் ஆற வச்சு சொல்லலாம். முதல்ல வந்து பக்ருலி ஆறு, அதுக்கப்புறம் குமரி ஆறு, அதுக்கப்புறம் வைகை ஆறு. 3 சங்கங்கள் இடம்பெற்ற ஆறுகள் கேட்பான். சரியா? முதல் சங்கம்ங்கிறது பக்ருலி ஆறு, 2வது சங்கம்ங்கிறது குமரி ஆறு, 3வது சங்கம் வைகை ஆறு. அதனாலதான் சொல்லுவாங்க முதற் சங்கம் இருந்த இடம் அப்படின்னு சொல்றது கடல் கொண்ட தென்மதுரை, 2 கபாடபுரம், 3 இப்ப இருக்க மதுரை. அப்ப இப்ப இருக்க மதுரையிலான வைகை. வைகை அப்படிங்கிறது தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி, அங்கதான் இந்த டேம் வைகை டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து சரியாக மதுரை, மதுரையில இருந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மானாமதுரை, மானாமதுரையில இருந்து அப்படியே போயிட்டு நம்ம வங்காள விருடா ராமேஸ்வரம், வங்காள விருடா அப்படிங்கிறத போய் கடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எந்த நதி? வைகை நதி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். வைகை நதி எழுதுங்க பார்ப்போம். இது மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகுது. வருஷ நாடு குன்று. ஏற்கனவே வருஷ நாடு நம்ம பார்த்துட்டோம். சரியா? வருஷ நாடு அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேற்று பார்த்தோம் இல்லையா? வருஷ நாடு பார்த்தோமா இல்லையா? மலைத்தொடர். வருஷ நாடு அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில வருதா, கிழக்கு தொடர்ச்சி மலையில வருதா? வருஷ நாடு. ஆண்டிப்பட்டி பார்த்தோமா? அங்கதான் சிறுவில்லிபுத்தூர் மலை வருதுன்னு பார்த்தோமா? சிறுவில்லிபுத்தூர்ல தான் சாம்பல் அணில் பார்த்தோமா? ஆமாவா இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அகத்தியர் குன்றுகள் இங்கதான் இருக்கா? இல்ல, பொதிகை மலையில இருக்குது. அது பொதிகை மலையில இருக்கும். தேக்கடி சுருளி இங்க தானே வருது. தேக்கடி சுருளி, குரங்கணி மலை, கழுகுமலை, மேகமலை, இதெல்லாம் இங்கதான் வருது. வருஷ நாள் தான் வருது. அந்த மைனாங்கிற திரைப்படம் எங்கதான்?
வருஷ நாடு. மைனா திரைப்படத்தினுடைய அந்த போலீஸ்காரர் நம்ம அகாடமி வந்து பேசிட்டு போனாரா, இந்த போலீஸ்காரர் யார் இவரு? தம்பி ராமையா. ரொம்ப அழகா கியூட்டா பேசினார் இல்லையா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ படிச்சது வைகை. வைகை அப்படிங்கிறது ஆக்சுவலா மேற்கு தொடர்ச்சி மலை வருஷ நாடு அப்படிங்கிற ஒரு குன்றுல தான் முக்கியமா உருவாகுது. இதோட பரப்பளவு 7741 7741 ஏரியா. கிலோமீட்டரா ஸ்கொயர் கிலோமீட்டரா? பாலமுருகன் ஸ்கொயர் கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சதுர கிலோமீட்டர். யுவராஜ் ஓகே, யுவராஜ் வேலூர் தர்மபுரி இருக்கீங்க. வர்ஷா மதுரை ஓகே, வைதேகி இருக்கீங்க. மார்டினா, சுஸ்மிதா, ஷியாம் பார்த்திபன். நம்ம கிளாஸ் வந்து நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல, யாராவது ஒரு ஆள் நோட்ஸ் எடுக்கிறீங்களா? நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் கொடுக்குறேன்னா இல்லை வேகமாக நடத்துறேன்னா நீங்கள் தான் சொல்லணும். ஃபீட்பேக். நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கான டைம் இருக்கு. ஜெருஷ் ஓகே, குட். ஹரிகிருஷ்ணன் ஓகே இருக்கு. ஸோ எடுத்துக்கலாம். வைகை ஆறு அப்படின்னு சொல்ல நான் கூடுதல் பேசும்போது எழுதிக்கணும். நான் கூடுதல் பேசுறேன்ல, கூடுதலாக பேசுகிற எல்லாத்தையும் எழுதக்கூடாது. இங்கே சொல்றதை எழுதிக்கணும். கூடுதலாக இருக்கிறதா கேட்டுக்க மட்டும் செய்யணும். நான் எல்லாத்தையும் எழுதுறீங்கன்னு சொன்னால் நேரம் ஏதோ வேகமாக நான் நடத்துகிற மாதிரி தெரியும். வருஷ நாடு அந்த குன்று 7741 சதுர கிலோமீட்டர். இது முழுவதும் தமிழகம் தான். வைகை ஆறு அப்படின்னாவே கம்ப்ளீட் தமிழ்நாடு தான். ஏன் மற்ற ஆறுகளை சொல்லும்போது சொன்னாங்கன்னா வேற அது ஊரை வேற ஊர்ல உருவாகுது. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிலே உருவாகி தமிழ்நாட்டுக்கு தான் முழுமையாக பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. வைகை நதி, வைகை அப்படிங்கிறது நான் கூட வயோலியரா ஒரு பாட்டு சொன்னேன். வைகை கரை காற்று நெல்லு வஞ்சி தனையா வஞ்சி தலையா வஞ்சி தலை பார்த்தா சொல்லு மன்னன் மனம் வாடுதன்று மங்கைதனை தேடுதன்று காற்றே இளம் காற்றே கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. யாருங்க இதோட கம்போசர்? டி ராஜேந்தர். டி ராஜேந்தர். அந்த இதுல என்ன இந்த பாடலோட கரு என்ன? லவ்வா? தூதுதான். கரெக்ட். காற்றே போய் தூது சொல்றாரு. ஏன் தூது சொல்றாரு? என்னங்க ஆக்சுவலா இந்த பாடலால் விளக்கப்பெறும் உவமை அல்லது பொருள் சூறு அப்படி சொல்லி கேட்பாங்க. மலைமுகா காணா பயிர் போல. இதுல என்ன சார் அப்படின்னு சொன்னா என்னது? தவிப்பு. என்னங்க தவிப்பு? உள்ளங்கை நெல்லிக்கடி போல வெளிப்படைத்தன்மை. என்ன சொல்லுங்க? அது மாதிரி இந்த பாடல்ல என்ன இருக்குன்னு கேக்குறேன். பிரிவு அல்லது ஏக்கம் அல்லது தவிப்பு அப்படின்னு இருக்கா இல்லையா? இருக்கு. ஸோ அப்போ வைகை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நீங்கள் வெறுமனே வரிகளாக பார்த்தீங்கன்னா அந்த உணர்வுலாம் தெரியாது. என்ன தேசமுகி அந்த பாடலோட வரிகள் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும் அந்த பாடல் அப்படிங்கிறது. இது நான் நிறைய பாடியிருக்கேன் மேடைகள், இந்த பாட்டை பாடியிருக்கேன். அதான் டிஸ்டர்ப் பண்ணுது அந்த பாட்டை வந்து. சரியா? மேடைகளில் நிறைய பாடியிருக்கேன் இந்த பாட்டு. அதே மாதிரி இந்த வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை அந்த பாட்டு. சரியா? அன்பே அன்பே கொள்ளாதே. இதெல்லாம் நான் வந்து கல்லூரி காலங்களில் பாடி பரிசு வாங்கினது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பாட்டு சொல்ல முடியும். ரீசெண்டெல்லாம் நிறைய பாட்டு இந்த மாதிரி இருக்கு. ஸோ எழுதி வச்சுங்க. இப்போ வைகை அப்படிங்கிறது 7741 வருஷ நாடு ஞாபகம் வச்சுக்கணும். முழுவதுமாக தமிழகம், குறிப்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டம் இதனால பயனடைகிறது. மதுரை இருக்கு, வர்ஷா மதுரை இல்லையா? சிவகங்கை ஹரிகிருஷ்ணன். ராமநாதபுரத்தில் யார் யார் இருக்கீங்க சொல்லுங்க. ராமநாதபுரத்துக்காரங்க யாருமே இல்லையா நம்ம அகாடமியில? ஆர்த்தி ராமநாதபுரமா? அனிஷா ராமநாதபுரம் வரல. தனசக்தி ராமநாதபுரம். தனசக்தி எல்லாம் வாய் திறக்காம இருக்கீங்கப்பா. தனசக்தி எந்த மாவட்டம்ப்பா? தனசக்தி ராமநாதபுரம். கையை மட்டும் உயர்த்துறீங்களா? சுரேஷ் அண்ணே ராமநாதபுரமா? அவன் சிவகங்கை. ராமநாதபுரம் கிடையாது. சரியா? ராமநாதபுரத்தில் தனசக்தியா? தனசக்தி, அனிஷா. அதுக்கப்புறம் எந்த நர்மதா ஸ்ரீ வருங்க. ராமநாதபுரம் நர்மதா ஸ்ரீ. அப்படின்னா கிளாஸ் அட்டன் பண்ணல அவங்கெல்லாம். நான் பேசிட்டு இருக்கிறவங்க கிளாஸ் அட்டன் பண்ணல. ராமநாதபுரம். அப்போ எந்த மாவட்டத்துக்கு பயன்படுகிறது? மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு பயன்படுகிறது. குறிப்பாக 258 கிலோமீட்டர் 258 258 கிலோமீட்டர். ராமநாதபுரத்துல பெரிய ஏரி மற்றும் சிறிய ஏரிகள் நிரப்பப்படுது. பெரிய பெரிய ஏரிகள் சின்ன ஏரிகள்லாம் நிரப்பிட்டு தான் போய் வங்காளவிடல போய் கலக்குது. பெரிய ஏரி, சின்ன ஏரி, பிக் லேக் அண்ட் ஸ்மால் லேக். ராமநாதபுரத்தில் பெரிய ஏரி, ஆனால் தண்ணி இல்லாத காடு ராமநாதபுரம் தான் சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு வந்தோம். ஆக்சுவலாக இப்போ ராமநாதபுரத்துக்கு கீழக்கரைக்கு ஒரு காலேஜ், சையது ஹமீதியா காலேஜுக்கு போயிட்டு வந்தோம். சுரேஷ், லக்ஷ்மணன், நான் ஒரு மாவட்ட அளவில் ஒரு யூத் பார்லிமெண்ட்டுக்கு நான் பேச போயிருந்தேன். ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் கருவக்காடு, ரெண்டும் கருவக்காடு. அப்படியே பார்த்தா என்ன எல்லாம் உப்பளம்.
எல்லாம் உப்பளம். அவர் கூட மிஸ்டர் சந்தீஷ் ஐபிஎஸ் பேசும்போது சொன்னார், உங்களில் இருந்து போங்க, போய் எம்பி ஆகுங்க, மினிஸ்டர் ஆகுங்க. ஒரு தொழிற்சாலை கூட இல்லை ராமநாதபுரத்தில். அதை உங்களுடைய மக்களுக்காக நீங்கள் கோரிக்கை வைங்க. நானும் பேசினேன். இந்த பாராளுமன்றத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். வெறுமனே இது கிளாஸ் ரூம் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. இதில் நீங்கள் உள்வாங்கி அரசு அதிகாரி ஆகலாம். ஆர் நீங்கள் ஒரு பார்லிமெண்டரியனா இந்த இடத்துல வந்து நீங்கள் இமிடியேட் பண்ணுறீங்க, ஒரு மினிஸ்டராக இருக்கிறீங்க. ஸோ நீங்களும் மினிஸ்டர் ஆகி இந்த மாநிலத்திலேருந்து, இந்த மாவட்டத்திலேருந்து போய் உங்கள் அந்த ஒரு பார்லிமெண்ட்டில் போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது. எத்தனை கிலோமீட்டருங்க? பேசுங்க. உங்களுடைய ஸ்பிரிட் வந்து என்ன அப்படியே அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. நான் எவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன் பாரு. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? ரெக்கார்ட் பண்ணி 50 நிமிஷம் ஆகுது. ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா? ரெக்கார்ட் பண்ண சொன்னதுலேருந்து 50 நிமிஷம் நான் பேசியிருக்கேன். 50 நிமிஷத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 தவள் பேசியிருப்பேனா? 50 இருக்குமா 500 இருக்குமா? கூடவே இருக்கும். என்ன மேக்ஸிமம் என்னென்ன இருக்குது செக் பண்ணி பாருங்க. ரைட். 258 கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுங்க. ராமநாதபுரத்தில் பெரிய ஏரி சின்ன ஏரியில் நிரப்பிட்டு சரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராமநாதபுரம் அருகில் பாக் ஸ்ட்ரைட், பாக் நீர்ச்சந்தி இதானே வந்து பிரிக்குதுன்னு சொன்னேன். இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும், தமிழ்நாடையும் ஸ்ரீலங்காவையும் பிரிப்பது எது? தலைமன்னார், மன்னார் வளைகுடா அப்படிங்கிறதும் பாக் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற பாக் நீர்சந்தி. பாக் நீர்சந்தியில் போய் இது கலக்குதுங்க. இந்த கலக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தோம். நம்ம பாக் நீர்சந்தி அங்கே போய் கலக்குது. வைகை ஆறு முடிஞ்சு. இப்போ வைகை எங்கே உருவாகுது? வருஷ நாடு. வைகை எங்கே உருவாகுது? வருஷ நாடு. வைகை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எந்த மாநிலத்துக்கு? தமிழ்நாட்டுக்கு. எந்தெந்த மாவட்டங்களுக்கு? மதுரை. அப்படின்னா அது தேனியில உருவாகுது. தேனி உசிலம்பட்டிலாம் ஞாபகம் வச்சுக்கணும். தேனி உசிலம்பட்டியில் வந்து அப்படியே மதுரையில் வந்து, மதுரையில் சிவகங்கை போது, சிவகங்கையிலேருந்து ராமநாதபுரம் பாக் ஸ்ட்ரைட்ல போய் கலக்குது. வங்காளோட கலக்குது. இப்போ நம்ம சொன்ன ஆறுகள் பூரா எந்த ஆறுல தான் கலக்குது? எல்லாமே பே ஆஃப் பெங்கால்ல தான் கலக்குது. அங்கே மேலே போயிட்டீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கல்ல கலக்கும். இப்போ நர்மதை தபதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ஸ்லோப் வந்து அப்படியே வந்து கீழே சரிஞ்சிருக்கனால மேற்கு பக்கம் போய் பார்த்துரும். லூனி, சபர்மதி அந்த மாதிரி இருக்குது. நர்மதை, தப்தி, சரியா, மாஹி இதெல்லாம் போய் அரபிக்கடல்ல கலக்கும். இப்போ நம்ம சொன்ன மேக்ஸிமம் ரிவர்ஸ் வந்து இதில் தான் கலக்குது, பே ஆஃப் பெங்கால்ல தான் கலக்குது. அடுத்ததுங்க நம்ம ஊர் தாமிரபரணி, வனராஜன் ஊர். சரியா? தாமிரபரணி. தாமிரம் அப்படின்னா உங்களுக்கு காப்பர், அது தெரியும். மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் காப்பர் தான். காப்பரோட உருகு நிலை அதிகமா குறைவா? கம்மியா? கம்பேரிட்டிவ்லி சொல்லு, சும்மா சொல்லு, ஏதோ சொல்ல வர. கம்பேர் வித் அதர்ஸோட கம்பேர் பண்ணும்போது, அதனாலதான் அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு எலக்ட்ரிக் வயர் அதுல வந்து பயன்படுத்தப்படுகிறது. தாமிரம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் அந்த உலோகம் எது? காப்பர் அப்படிங்கிற செம்பு. அதுக்கு பேரே செம்பு. செம்புல தான் தண்ணி கொண்டு வா, செம்பு பாத்திரம், செம்பு தண்ணி அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் கிடையாது. அந்த செம்பு தான் வேணுமா? அதான் சொல்லுவாங்க அந்த வடிவேலு திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு திருமணத்தை எவ்வளவு அப்படியாடா நீ கமிஷன் கொடுக்க மாட்டியாடா, இருடா உன் திருமணத்தை நான் எப்படி நிறுத்துறேன்னு பாடுறா. அப்படி அந்த செம்பு தான் வேணுமா? செம்புக்கு அப்படியே கம்பேர் பண்ணிருப்பாங்க. தாமிரபரணி எழுதி வச்சுங்க. தாமிரம் என்றால் காப்பர், வருணி என்ற சிற்றோடை. அதான் புரூக், இங்கிலீஷ்ல சொன்னா அதுக்கு பேரு புரூக். புரூக்னா ஓடை, சிற்றோடை. இதிலிருந்து பெறப்பட்டதுதான் தாமிரபரணி. அதாவது காப்பர் அப்படின்னு சொல்ற தாமிரம் பிளஸ் வருணி. வருணி என்றால் சிற்றோடை. இதுல இருந்து பெற்றிருக்கிறாங்க. ஏன் இதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே செம்மண் நிறைந்தது. செம்மண் அப்படின்னு சொன்னாவே ரெட் சாயில். ரெட் சாயிலுக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கிறது யாருன்னு பார்த்தோம். ஃபெர்ரஸ் ஆக்சைடு, FeO2, ஃபெர்ரஸ் ஆக்சைடு. இது கேட்பாங்க. இது கெமிஸ்ட்ரி. பிசிக்ஸ் பேசுறோம், கெமிஸ்ட்ரி பேசுறோம், ஹிஸ்டரி பேசுறோம், ஜாகிரபி பேசுறோம், தமிழ் பேசுறோம், பாலிட்டி பேசுறோம். கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கணும். தாமிரபரணி பிரிச்சு சொல்லுமா? தாமிரம் கூட்டல் வருணி. தாமிரம் என்றால் காப்பர். காப்பர் என்றது இந்த இடத்துல செம்மண். அந்த செம்பு அப்படிங்கிறது சிவப்பு மண்ணுன்ற மாதிரி சொல்ல வரா. அந்த சிவப்பு மண்ணுக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கறது யாரு? ஃபெர்ரஸ் ஆக்சைடு. ஃபெர்ரஸ் ஆக்சைடு. மண்ணை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு பெடாலஜி. சாயில் சர்வே ஆஃப் இந்தியா 1956 டிசம்பர் 5 சாயில் இயர், இன்டர்நேஷனல் சாயில் இயர், சாயில் டே, இன்டர்நேஷனல் சாயில் டே. அப்ப சிற்றோடை ஞாபகம் வச்சுங்க. இது வந்து செம்மண் இடத்துல வரும் இந்த தண்ணி. நாங்க போய் பார்த்தோம். தூத்துக்குடி மாவட்டத்தை போய் ஃபுல்லா நாங்க வந்து தம்பி இவரோட போயிருந்தோம், வனராஜனோட போயிருந்தோம், உலகநாதனோட போயிருந்தோம். அங்க போய் பார்க்கும்போது அந்த தாமிரபரணி ஆறு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தூத்துக்குடிய அது மாதிரி கோர தாண்டவம் ஆடிடுச்சுன்னு பார்த்தோம். இந்த வாழை இலைகளை, வாழை மரங்களை எப்படிலாம் அழிச்சிருந்துன்னு பார்த்தோம். வீடுகளில் எவ்வளவு தண்ணீர் இருக்குன்னு பார்த்தோம். கண்ணீரோடையும் நம்மளையோட இருந்தாங்க. நீண்ட நாள் சேகரிச்சு வச்ச அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிவு இருந்துச்சு. பணக்காரன் ஏழைங்கிற எந்த பாகுபாடும் இன்றி எல்லாரையும் அழிச்சிட்டு போயிருச்சு. இந்த தாமிரபரணியோட ஆறை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு வந்தோம். தூத்துக்குடியில நம்ம தென்றல இயேசுகளாவி சார்பில் நம்ம நிவாரண உதவிகள் கொண்டு போய் கொடுத்தோம். சரியா?
கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபேமிலிக்கு மேலே கொடுத்தோம் இல்லையா? 40-50 ஃபேமிலி இருக்கும். 53 ஃபேமிலியா? 53 ஃபேமிலிக்கு கொடுத்தோம். அப்படி கொடுக்கும்போது அங்கே போய் நேராக போய் பார்த்துருந்தோம். தூத்துக்குடியில் போய் பார்த்துருந்தோம். தாமிரபரணியோட ஆறு இந்த அளவுக்கு அதான் சொன்னாங்க. இப்போ திருநெல்வேலியின் துயரம்னா இதுதான், தாமிரபரணி தான். மதுரையின் துயரம்னா வைகை தான். அதே மாதிரி பீகாரின் துயரம்னா கோசி தான். பீகாரின் துயரம் கோசி. அப்போ ஒவ்வொரு ஏன் துயரம்ன்றா? இப்போ காவிரியின் துயரம் சரி, திருச்சியின் துயரம் காவேரி, அந்த மாவட்டங்களில் பூரா அந்த தண்ணியால பாதிப்பு ஏற்படுது, அதனால துயரம் சொல்றாங்க. சாரோ ஆஃப் பெங்கால், ஹூக்ளியா? வங்காளத்தின் துயரம் தாமோதர். என்னங்க வங்காளத்தின் துயரம் அது அது ஆறு. அது கூகுளிங்கிறது வந்து ஒரு அது வந்து லோக்கல் அது மாதிரி இருக்கப்படுது. எழுதி வச்சு தாமிரபரணி பேர் சொல்லியாச்சு. தாமிரபரணி அம்பாசமுத்திரம் வட்டம். அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்கியமான ஒரு பிளேஸ் அம்பாசமுத்திரம். அந்த தாலுக்குல பாபநாசம் அப்படிங்கிற இடத்துல, அம்பாசமுத்திரம் வட்டத்துல பாபநாசம் அப்படிங்கிற ஊர்ல, இதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையில தான். குறிப்பாக பொதிகை மலையில், மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய பொதிகை மலை இங்கதான் அங்க தோன்றுகிறது. உச்சியில தோன்றது, முகடுல அந்த உச்சியில இது தோன்றுகிறது. பொதிகை மலையில தோன்றது. சொல்லுப்பா. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், பாபநாசம், அம்பாசமுத்திரங்கிற வட்டத்துல பாபநாசத்துக்கு அருகில பொதிகை மலையில உருவாகுது. பொதிகை மலையில உருவாகுது. ஆறுகள் கம்ப்ளீட்டா முடிஞ்சு. தமிழகத்தினுடைய ஆறுகள் கம்ப்ளீட்டா முடிஞ்சு. போதும், ஆறுகளோட வச்சுக்கிறோம். இல்ல இன்னொன்னு ஒரு வேணா கிளைமேட் பார்த்துருவோமா? தமிழகத்தினுடைய காலநிலை படிச்சிருவோமா? ஈஸி தானே, ஈஸி தான். தமிழகத்தோட காலநிலை நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய சேர்க்கிற மாதிரி இருக்கா? நிறைய படிக்கணுமே, ஜாகிரபியில நிறைய படிக்க வேண்டியிருக்கு. தமிழகத்தோட காலநிலையோட முடிச்சுக்கலாம். எழுதிக்க தமிழகத்தினுடைய காலநிலை, வெதர் அண்ட் கிளைமேட். நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு படிச்சிருக்கிறோம் வெதர் அண்ட் கிளைமேட். இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத பத்தி படிக்கலாம். கிளைமேட் சேஞ்ச் தமிழகத்துல எப்படி இருக்கு? சரி, இந்தியாவை 2 சமபாகமாக பிரிப்பது எது? கேட்கிறவங்க மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. பாக்கியலட்சுமி சொல்லுமா, தேவகோடையில இருந்து. பாக்கியலட்சுமி, இந்தியா இஸ் செப்பரேட்டட் பை திஸ். இந்தியா 2 சமபாகமாக பிரிப்பது எது? வட இந்தியா தென் இந்தியா பிரிப்பது எது? நம்ம சொல்லுமா பாக்கியலட்சுமி? ட்ராபிக் ஆஃப் கேன்சர். எக்ஸாக்ட்லி கரெக்ட். கிளாப் பண்ணுங்க. ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ட்ரோபிக் ஆஃப் கேன்சர். கடகரேகை தான் சரியாக இந்தியாவை 2 சமபாகமாக பிரிக்குது. மேல நார்தர்ன் இந்தியா, கீழே சதர்ன் இந்தியா. மேல நான் பெனிசுலார் இந்தியா, கீழே பெனிசுலார் இந்தியா. புறதீபகற்ப இந்தியா, தீபகற்ப இந்தியா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதே இந்த ட்ரோபிக் ஆஃப் கேன்சர் தான். சரியா 8 மாநிலங்கள். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மே குமாரசாமி ஜாதி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கடகரேகை செல்லக்கூடிய மாநிலங்கள் கேட்பாங்க. ட்ரோபிக் ஆஃப் கேன்சர் பாசஸ் த்ரூ தீஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னா நீங்க எழுதி வச்சுக்கலாம். மே குமாரசாமி ஜாதி. மேனா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். கூனா குஜராத். மானா மத்திய பிரதேஷ். மேனா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். கூ அப்படின்னு சொன்னா குஜராத். மா அப்படின்னா மத்திய பிரதேஷ். ரா அப்படின்னா ராஜஸ்தான். சா அப்படின்னா சத்தீஸ்கர். சானா சத்தீஸ்கர். மீ அப்படின்னா மிசோரம். ஜா அப்படின்னா ஜார்க்கண்ட். தீனா திரிபுரா. இதெல்லாமே நார்த் ஈஸ்ட், மேக்சிமம் நார்த் ஈஸ்ட். அதுலேயும் மத்திய பிரதேஷ் அப்படிங்கிற ஊரு ரொம்ப முக்கியமான ஒரு ஊரு. ஜபல்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரு மத்திய பிரதேசத்துல. ஜபல்பூர் இங்கதான் எக்ஸாக்டா மத்தி. இது ட்ரோபிக் ஆஃப் கேன்சர். ட்ரோபிக் ஆஃப் கேன்சருக்கும் தென்னிந்தியாவுக்கும் சம்பந்தமே இல்லை. சதன் இந்தியாவுக்கும் ட்ரோபிக் ஆஃப் கேன்சருக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அது வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரிச்சு விடுது. மேல இருக்கிறது நான் பெனிசுலா, புறதீபகற்ப இந்தியா. கீழே இருக்கிறது தீபகற்ப இந்தியா. புறதீபகற்ப இந்தியா ஆறுகள்ல பெருசு எதுன்னு கேட்பான். தீபகற்ப ஆறுகள்ல எது பெருசுன்னு கேட்பான். புரிந்து நான் சொல்றது? நான் பெனிசுலார்ல எது, பெனிசுலார்ல எது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கிளைமேட்னா என்ன, வெதர்னா என்ன, நல்லா கவனிச்சுக்கணும். கிளைமேட்னா என்ன, வெதர்னா என்ன. வேலூர் ராதிகா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். ராதிகா, ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன். இதுதான் வெதர், இதுதான் கிளைமேட். அதாவது என்ன சார் அப்படின்னு சொன்னா காலநிலை. சொல்லுங்கப்பா. ஆமா, எப்படி அப்படி சொல்லலாம். அப்படி இன்னும் கூட படிக்கலாம். ஆமா, அதாவது லார்ஜர் ஏரியாவுல லாங்கர் பீரியட்ல, லார்ஜர் ஏரியா மிக நீண்ட பரப்பளவுல மிக நீண்ட காலகட்டம், அட்லீஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கிளைமேட், அதுக்கு பேரு காலநிலை. புரிதா சொல்றது? காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காலநிலைன்னு சொன்னாவே காலம் நீண்டு இருக்கணும், காலமும் நீண்டு இருக்கணும், ஏரியாவும் நீண்டு இருக்கணும். அதான் காலநிலை. ஆனா நீங்க வானிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வெதர். வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னாவே குறுகிய இடப்பகுதி,
அதாவது ஸ்மாலர் ஏரியா, சரியா, ஸ்மாலர் ஏரியா, குறுகிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலப்பகுதி. அதே மாதிரி ஒரு நாளைக்குள்ள வித்தின் 24 hours, ஒரு நாளைக்குள்ள என்ன மாதிரி நம்முடைய மெட்டீரியலாஜிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுகிறது, அதுதான் வானிலை மாற்றம். வானிலை மாற்றம், காலநிலை மாற்றம். வெதர் ரிப்போர்ட் சொல்லுவாரா, கிளைமேட் ரிப்போர்ட் சொல்லுவார்? வெதர் ரிப்போர்ட் தான் சொல்லுவார். வெதர் ரிப்போர்ட்னாவே வானிலை. வானிலை இப்போ வந்து மேகமூட்டத்துடன் காணப்படும், சரியா. ஸோ இந்த மாதிரி புயல் எச்சரிக்கை அப்படிலாம் கொடுக்குறாங்க வைக்கிறாங்கல்ல. ஆனால் நீங்க இந்த சீசன் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா வெதர் அந்த மாதிரி இருக்கக்கூடியது, காலநிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஊர்ல இந்தியாவில் 4 அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் சீசன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வின்டர், அதுக்கப்புறம் சம்மர், அதுக்கப்புறம் நார்த்து ஈஸ்ட் வடகிழக்கு அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் தென்மேற்கு சதர்ன் வெஸ்ட். இப்போ எக்ஸாக்டா சொன்னா நீங்க இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பருவமழை. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 இதுல முக்கியமா தமிழ்நாடு தான் அதிகமா பயனடையும். இதுல வடகிழக்கு பருவமழை. இந்த ஒரு கொஸ்டின் கேட்பான், வடகிழக்கு பருவமழையால் அதிகம் பயன்பெறும் மாநிலம் எது? நல்லா பேசுங்க. தமிழ்நாடு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, தமிழ்நாட்டினுடைய பருவ காலங்கள் கம்பல்சரி இதுல ஒரு கொஸ்டின் கேட்டுருவோம், எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டோட சீசன்ஸ் தமிழ் மாதங்கள்னு சொல்லுவாங்க. இதுதான் வித விதைப்பாங்க, அறுவடை செய்வாங்க, பிளஸ் விழாக்கள் கொண்டாடுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று அர்த்தம் உண்டு, சரியா. ஒண்ணு நீங்க பருவ காலம்னு போட்டுக்குங்க, இங்கிட்ட வந்து அதோட காலம், அதோட பீரியட் போட்டுக்குங்க. 2 காலமா பிரிச்சுங்க. பருவ காலம் என்ன சீசன், அதோட பீரியட். இங்க நம்ம எத்தனை சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இங்கே 4 சொல்றோம். தமிழகத்திலே 4. ஒன்னு குளிர், வின்டர், குளிர்காலம். ஒன்று வந்து வின்டர், குளிர்காலம் அப்படின்னு சொல்றோம். ஒன்று வந்து வின்டர். குளிர்காலம்னு சொன்னாவே ஜனவரி பிப்ரவரி, குளிர்காலம் மாதிரியா தெரிஞ்சு, பிப்ரவரிலாம் அடிச்சு பிடிச்சு இருந்துச்சு வெயில், சரி. ஆனால் ஆக்சுவலாக அந்த குளிர்காலம் ஜனவரி பிப்ரவரிங்கிறது குளிர்காலம். 2 சம்மர், கோடை காலம். சம்மர்னாவே மார்ச் மே, சம்மர்னு சொன்னாவே மார்ச் மேல, கோடை காலம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நான் சொல்றது சவுத் வெஸ்ட், தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல், முக்கியமானது. தென்மேற்கு பருவகாலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை, தென்மேற்கு பருவகாலம், சவுத் வெஸ்ட் மான்சூன். இந்தியாவுக்கு அதிக மழைப்பொழிவு தருவது சவுத் வெஸ்ட் மான்சூன். தமிழ்நாட்டுக்கு அதிக மழைப்பொழிவு தருவது நார்த் ஈஸ்ட், தென் அந்த மாதிரி இருக்கிறது. நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பருவமழை. அப்ப தென்மேற்குனாவே எங்க இருந்து எப்போ வரைக்கும் பா சொல்லுங்கப்பா? ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும். ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்கு அப்படின்னு சொன்னாவே அக்டோபர் டிசம்பர், அக்டோபர் டு டிசம்பர். சரி, இந்த தமிழகத்தினுடைய பருவகாலம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் டியூ டு தி ரீசன். என்ன சார் ரீசன் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய சன் ரேஸ் இருக்குல்ல, சூரிய கதிர்கள் நம்முடைய எர்த்ல கரெக்டா செங்குத்தா வெர்டிகலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ரேஸ் வந்து பதிவாகும். அதனாலதான் பருவகாலங்கள் ஏற்படுது. இதுல இன்னொரு முக்கியமான அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு. இந்தியாவில் பருவகாலங்கள் எப்படி ஏற்படுகிறது, இரவு பகல் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது டே அண்ட் நைட் ஹேப்பன்ஸ். ஏன்? பூமி வந்து தன்னைத்தானே சுத்துறதுனால. அதுக்கு பேரு ரொட்டேஷன். ரிவால்வ்னா சுத்துறது, அது வேற. அந்த ரிவால்வ் 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெவல்யூஷன், இன்னொன்னு வந்து ரொட்டேஷன். ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தத்தையும் சுத்துறது. ஒட்டுமொத்தத்தையும் சுத்துனா பருவகாலம், அதான் சீசன். தன்னைத்தானே சுத்துனா பூமி தன்னைத்தானே சுத்துது, அதான் வந்து கரெக்டா 23 மணி நேரம், ஒரு 56 நிமிஷம். எத்தனை நிமிஷம்? 56 நிமிஷம். இத்தனை செகண்ட்ஸ், அது கூட ஞாபகம் இருக்கு. சரி, அப்ப 23 மணி நேரம் ஒரு 56 நிமிஷம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை செகண்ட்ஸ்ல. அதனாலதான் தன்னைத்தானே ரொட்டேட் ஆகுறதுனால இரவு பகல் ஏற்படுகிறது. பூமி வந்து சூரியனை சுத்தி வருது இல்லையா, சோலார் சிஸ்டத்தை சுத்தி வருது இல்லையா, அப்படி சுத்துறதுனால பருவகாலங்கள் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படுறதுனால 4 காலங்கள். ஒன்னு வந்து வின்டர் தான் ஜனவரி பிப்ரவரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? கோடை, மார்ச்ல இருந்து மே. அதுக்கப்புறம் ஜூன் டு செப்டம்பர் என்னது? சவுத் வெஸ்ட், தென்மேற்கு. அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட். வடகிழக்குனாவே எப்ப? அக்டோபர் நவம்பர். இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த மழைப்பொழிவு தரக்கூடிய பருவமழை எது? சவுத் வெஸ்ட். தமிழகத்துக்கு அதிகமா யாரு? நார்த் ஈஸ்ட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல குளிர்காலம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. என்னென்ன சார் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இதுல குளிர் காணப்படுகிறதுன்னு சொல்றோம். இதோட வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் குளிர்காலத்துல? எழுதி வச்சுங்க. குளிர்காலத்துல தமிழகத்துல வெப்பநிலை டெம்பரேச்சர்
இந்த டெம்பரேச்சர் எப்படி சார் இருக்கும்? 15 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரை, 15 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 15 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 25